அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வெளியிலிருந்து வரும் நாள். அனாவசியமான செலவுகள் ஆகாத நாள். நல்ல நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்த நல்லது நடக்கும் நாள். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அவர்களுடைய ஆதரவை உங்களுக்கு தரும் நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நியாயமான நன்மைகள் நடப்பதற்கு தாமதம் ஆகின்றன. கூடுதல் முயற்சி செய்தால்தான் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். நல்லது கெட்டது காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஏன் இந்த வேலையை செய்தோம், எதற்காக ஆரம்பித்தோம், இதனால் அல்லவா நாம் கஷ்டப்படுகிறோம் என்றெல்லாம் நீங்கள் நொந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களை சரியாக மதியாதவர்கள் கூட இன்று முதல் உங்கள் செயலை பார்த்து மதிப்பார்கள். அத்தகைய நற்செயல் ஒன்றை இன்று நீங்கள் செய்து மதிப்பினை பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா பேச்சுகளை நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீங்கள் ஏன் இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி செய்ததால் தானே இந்த வம்பு என்றெல்லாம் சில பேச்சுகளை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இன்று ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா நேரத்தில் நீங்கள் சம்பந்தப்படாத ஒரு துன்பம் இன்று வர இருக்கிறது. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? செய்யுங்கள். இன்று செய்யுங்கள். அமோக வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
எல்லோரிடமும் ஒரே மாதிரி தான் பழக வேண்டும் என்பது சரியா? இல்லை. ஆள் பார்த்து பழக வேண்டும். அப்படி ஆள் பார்த்து பழகாமல் போனால் ஆபத்து வரலாம். இன்று அந்த ஆபத்து வருவதற்கு இருக்கிறது. எனவே கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பினோர் கைவிடப்படார். நம்பியவர்கள் கைவிடப்படார்கள். இது இறைவனுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைய தினம் நீங்கள் நம்பும் ஒருவர் தெய்வம் போல் உங்களை காப்பார். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது. நாம் ஏன் அங்கு சென்றோம், சென்றதுதான் சென்றோம், பேசாமல் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் உங்களை நீங்களே கடிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. எனவே கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள். எடுத்த ஒரு கஷ்டமான காரியத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயல் புகழுக்கு உரிய ஒரு செயல். நீங்களும் எந்தவித குறைவின்றி செய்தீர்கள். புகழ் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறுவீர்கள். பாராட்டுக்கு உரிய ஒரு செயலை செய்து அந்த செயலால் நீங்கள் பாராட்டினை பெறும் நாள் இந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பமானது கிடைத்தால் உங்களது நடை உடை பாவனை எப்படி இருக்கும்? ரம்மியமாக இருக்கும். இன்று நீங்கள் ரம்மியமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காத இடத்தில் உங்களை தங்க வைத்தால் உங்கள் மனம் எப்படி இருக்கும்? உங்கள் முகம் எப்படி இருக்கும்? உங்கள் முகம் எப்படி இருக்கும்? கண்ணாடியை பார்த்து இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிடிக்காத இடத்தில் ஒரு அவதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே பல முறை முயன்று பார்த்தீர்கள், வெற்றி கிடைக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை அதே முயற்சியை அதே பாணியில் இன்று செய்து வெற்றி பெறுகின்றீர்கள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் பலர், பல நேரங்களில் சிலர் தேவையில்லா செயல்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த பட்டியலில் இன்று நீங்களும் இடம் பெறுகின்றீர்கள். கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்ததை பார்த்தது போல் அப்படியே பட்டவர்த்தனமாக ஒரு உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வார்த்தையை அளந்து பேசுவது யாருக்குமே நல்லது. இன்று உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படி பேசுவது. ஏனென்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வது போல் காட்டுகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு முகம், வெளியில் தெரியும் ஒரு முகம் வேறு, உள்ளே இருக்கும் ஒரு முகம் வேறு. இந்த பலாப்பழம் போல் இருக்கிறது உங்களது உள்ளம். இன்று அந்த உள்ளம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். மிகவும் மகிழ்ந்து போவார்கள் அந்த முகத்தை பார்த்து மற்றவர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் தீமை வேறு யாரும் கொடுத்தோ செய்தோ நமக்கு வருவதாக இருக்காது. அந்த புண்ணியத்தை நாமே தேடிக்கொள்வோம். தனக்குத்தானே குழி வெட்டி கொள்வதைப் போல் இன்று உங்களுக்கு நீங்களே சில கெடுதல்களை வரவழைத்து கொள்வதாக காட்டுகிறது. கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. வந்த செய்தி நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தியாக இருக்காது. சற்று மனம் கஷ்டப்படலாம். கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.